வில் இணைந்த ரஞ்சனா நாச்சியார் தாவேகாவின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மீதும் விர்ச்சுவல் வாரியர்ஸை கட்டுப்படுத்த தவறியதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கடந்த வாரம் தாவேகால இருந்து வெளியேறி திமுகவில் இணைஞ்சிருக்கேன். தாவேகாவில் இருந்து வெளியேறின நாள் முதல் தொடர்ந்து அபியூஸ் நடந்துட்டு இருக்கு. டிஜிட்டல் அபியூஸ், சோஷியல் மீடியாவில் அபியூஸ், ஆபாச வார்த்தைகளால் பேசுறது, நம்மளோட ஃபோட்டோஸை மாஃப் பண்ணி போடுறது அண்ட் நிறைய மிரட்டல்கள், வாய்ஸில் ஃபோன் பண்ணி நம்மளை மிரட்டல்கள் கொடுக்குறது. இது மாதிரி நிறைய இது ப்ரூஃபோடு இன்றைக்கி நான் எல்லா கமிஷனர் ஆஃபீஸில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். விர்ச்சுவல் வாரியர் பனையூரில் பதுங்கிட்டு இருக்கிறதுக்கு ஐ எம் த ரியல் வாரியர் வேலுநாச்சியாரோட பிளட். உங்க யார்கிட்டையும் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன் நான் சொன்னதே கிடையாது. இந்த கலாச்சாரம் கொண்டு வந்ததே விஜய் அவர்கள் தான். ஸோ விஜய் அவர்கள் டிஜிபி ஆஃபீஸில் நேற்று கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காரு. விமனுக்கு எதிராக ஒன்றுனா நம்ம அண்ணன் வந்துருவாரு, அவர் பிரச்சனைக்கு வரமாட்டாரு, ஜனநாயகன் பிரச்சனைக்கு வரமாட்டாரு, சொந்த பிரச்சனைக்கு வரமாட்டாரு, என்னதான் கரூர் பிரச்சனைக்கு வரமாட்டாரு, எந்த பிரச்சனைக்கு வரமாட்டார், ஆனால் தான் கட்சியில் உள்ள பெண்களுக்கு ஒன்றுனா வந்துருவாருன்ற ஒரு போலி அரசியல் நாடகம் ஆடுறதுக்கு மட்டும்தான் நேற்று அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்காரு. கடந்த மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு அவரோட ஸ்பீச்சில் அவர் பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாரு அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ அதையெல்லாம் நான் அந்த கட்சியில் அவர் பேசினதை எதிர்த்து பெண்களுக்கான மரியாதை இல்லைன்றதை சொல்லி வெளியே வந்தது பெண்களின் ஓட்டை பாதிக்கும், ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுது. பெண்களிடையே நிறைய ஒரு அதிருப்தியை நிறைய பேர் தெரிவிச்சாங்க. ஸோ இதன் காரணமாக பெண்கள் ஓட்டை பாதிக்குமோ அப்படின்னு பயந்து நேற்று நேராக வளைகாப்பம் முடிச்சுட்டு நேராக டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இது அவங்களுக்கு இருக்கிற ஒரு பயத்தை தான் காட்டுதோ ஒழிய பெண்களுக்கு மேலே உள்ள மரியாதை காட்டலை. உடனே எங்கள் அண்ணன் தான் அண்ணா மண்ணான்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு அண்ணன் எல்லாருக்கும் எங்களுக்காக வந்துருவாரு அப்படின்ற ஒரு பிக்சர் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டு பெண்கள் முட்டாள் இல்லை, தமிழ்நாட்டு பெண்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள், தேர்ந்த அரசியல்வாதிகள். அவங்கள தேர்ந்தெடுத்து தனக்கு தலைவராக யார் இருக்கணும்ன்ற தேர்ந்தெடுக்கிற தகுதி தமிழ்நாட்டு பெண்களுக்கு நிறைய உண்டு. அதனால தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் போலி அரசியல் நாடகம் இங்கே எடுபடாதுன்றதையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். இப்போ இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ணாங்க, அதோட தலைவர் கண்டிக்கல அப்படிங்கறத விஜய் மேல நடவடிக்கை எடுக்க சொல்றீங்க. ஓகே, நீங்களும் மகளிருக்காக நிறைய கண்ணோலம் தெரிவிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ இதையே 2 வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சர் பொன்முடி அது மாதிரி பெண்களை குறித்து அவதூறா பேசினாரு. அவர் அவங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீங்க யூ டோன்ட் ப்ளீஸ் டோன்ட் பிரேக். இன்னைக்கு நான் இந்த கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்தது. விஜய் கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டாரு, இதனால நிறைய பெண்கள் சப்போர்ட் பண்றாங்க, அது போலியானது சொல்றதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. கேள்வி எழுப்புது. இல்ல அதேதான் இவங்க தலைவர் நீங்க கண்டிக்கிறீங்க. 2 வருஷம் முன்னாடி பொன்முடி பெண்கள் சொல்றேன். பத்திரிகையாளர்கள் நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியுது சார். பெண்கள் எல்லாமே பெண்களுக்கு ஆதரவானதுதான். நீங்களும் ஒரு பெண்களுக்கு ஏதாவது போராட்ட கொடி தூக்கணும். நீங்க இப்படிக்கு தூக்கிட்டு தான் இருக்கீங்க. சோ விஜய் கண்டிக்க தவறிட்டாரு, அவர் தலைவருக்கான பண்பு இல்லைங்கிறீங்க. பொன்முடி அது மாதிரி அமைச்சர் பொன்முடி பெண்களை குறித்து அவதூறா பேசினாரு, அவங்க தலைவர் கண்டிச்சதா எதுவுமே வெளில வந்திருக்காங்க. நீங்க தான் கண்டனம் தெரிவிச்சீங்களா? இன்னைக்கு நான் இந்த கம்ப்ளைண்ட கொடுக்க வந்திருக்கிறதுக்கான எசன்ஸை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கேக்குற கொஸ்டின்ஸ்ல இந்த நான் இன்னைக்கு கொடுக்க வந்திருக்க புகாரோட அந்த வேல்யூ உடைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் கூறி சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் அவர் புகார் அளித்துள்ளார். தாவேகால இருந்து வெளியேறி திமுகவில் இணைஞ்சிருக்கேன். தனது புகைப்படங்களை மார்பிங் செய்து பரப்பி வருவதாகவும் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி தனிப்பட்ட முறையில் தொலைபேசி மூலம் மிரட்டல்கள் விடுப்பதாகவும் கூறியுள்ளார். இது தொடர்பாக உரிய ஆதாரங்களுடன் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பதாக கூறிய ரஞ்சனா, தன்னை பற்றிய அவதூறு பதிவுகளை தாவேகாவின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் குழுவைச் சேர்ந்தவர்கள் தான் வெளியிடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தாவேகாவின் இணையவழி போராளிகளால் செய்யப்படும் இந்த ஆன்லைன் துன்புறுத்தலை தடுக்க கட்சியின் தலைவர் விஜய் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ரஞ்சனா அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். ரஞ்சனாவை பற்றி அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதாகவும் தெரிகிறது.